அட இத்தனை நாளாக இது தெரியாமையா இந்த காயை சாப்பிடாம விட்டோம். விட்டமின் ஏ, பி, சி இருக்கனால குழந்தைங்களுக்கு நல்லது. ஃபோலிக் ஆசிட் இருக்கனால கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. இதில் கால்சியம் சத்து இருக்கிறனால எலும்புக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதயத்துக்கும் நல்லதுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த காயவா நம்ம விட்டோம் அப்படின்னு தாங்க யோசித்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டகையில் தொடாத இந்த காயை எங்கள் அத்தை முத்துனதாக எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வத்தல் போட்டுருவாங்க. பிஞ்சாக எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து இந்த பிஞ்சான கொத்தவரங்காயை போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவாங்க. இந்த பக்கம் மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் சில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும், தண்ணி ஊற்றாமல். இப்போ லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே இந்த அரைச்ச கலவையை மேலாப்பில் தூவி விட்டு நல்லா தண்ணி பதம்லாம் குறைஞ்சி சுருள கிண்டி இறக்கணுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம், ஏன்னா அந்த பூண்டோட பச்சை வடையெல்லாம் போகிறதுக்காக. எல்லாத்தையும் சுருள கிண்டி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபேவரட் காயாக இதுவும் மாறிடும்.